ஹாய். இப்போ வந்து என்னென்னா நம்ம மாருதி ஸ்விஃப்ட்டில் வந்து சாவி ஹெட்லேயே வந்து ரிமோட் வர முடியாது. அந்த ஃப்ளிப்கி மாடலில் 2 மாடல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ஃப்ளிப்கி. இது வந்து இப்போ புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த மாடலு, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. இது இருக்கு இல்லையா, இப்படி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே ரிமோட்லாம் வச்சிடுறாங்க. திருப்பி இதை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து உடஞ்சி போயிடுது நிறைய பேருக்கு. ஏன்னா ஃபிட் பண்ண தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதில் இப்போ இது எப்படின்னாக்கா இவங்க புது டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி உள்ள இது சொருவிட்டு நம்ம என்ன செய்வோம்னா இப்படி அழுத்துவோம். ஆனால் இது அழுத்தக்கூடாது. இது இருக்கு இல்லையா, எது என் பக்கம் இப்படி புஷ் பண்ணால் லாக் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, மறுபடியும் காட்டுறேன். ஒன்ஸ் மோர். இது கழட்டுறோம். இதை வந்து இப்படி சொருவிட்டு அப்படியே அழுத்திட்டாக்கா இந்த இடம் வந்து உடஞ்சிருது. அப்புறம் லூஸ் ஆகிடுக்கு, இந்த பேக் கேப் மட்டும் விழுந்துருது கீழே. அதனால் இங்கே இப்போ நல்லா பாருங்கள், இது சொல்லிவிட்டு இதை என் பக்கம் இப்படி புஷ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்ல மாடலாக இருக்குது. தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.